காசி நகரத்திலே எம்பெருமான் ஈசனின் திருக்கோவிலாகிய காசி விஸ்வநாதர் கோவிலின் வாயிலில் ஒரு பிச்சைக்காரன் அமர்ந்து பிச்சை எடுத்து கொண்டிருந்தான். ஒரு தொழுநோயாளி பிச்சைக்காரன். பார்ப்பவர்களுக்கெல்லாம் அருவருப்பை ஊட்டும் அந்த உருவத்தை கண்டவுடன் அனைவரும் விலகிச் செல்வார்கள். அவனோ உட்கார்ந்த இடத்திலிருந்து நமசிவாய நாமத்தை மட்டுமே சொல்லிக் கொண்டிருப்பான். எந்நேரமும் அவனது உதடுகள் சிவாய நம சிவாய நம சிவாய நம சொல்லிக்கொண்டே இருக்கும். இதனால் இரக்கப்பட்டு சிலர் அவனுக்கு உணவு கொடுப்பார்கள். அதுவும் தூரமாக ஒரு தட்டில் வைத்துவிட்டு சென்று விடுவார்கள். அருகில் வந்தால் எங்கே அவனது தொழுநோய் நமக்கு ஒட்டி கொள்ளுமோ என்று நினைத்து இவனும் நகர்ந்து சென்று அந்த உணவை எடுத்து உண்பான். இந்த நேரத்தில் அவனுக்கு ஒரு 4-5 நாய்களும் நட்பாகி விட்டன. இவன் தனக்கு யாராவது உணவு கொடுத்தால் அந்த உணவை நாய்களுக்கும் பங்கிட்டு தானும் உண்டு வாழ்ந்து வந்தான். ஒரு நாள் ஒரு சாது சந்நியாசி அங்கே வந்தார். பிச்சைக்கார கோலத்தில் அவரும் வந்து தனக்கு ரொம்ப பசியா இருக்கிறது என்றும் அங்க இருக்கிற எல்லாரிடமும் கேட்டார். யாரும் அவருக்கு பிச்சை இடுவதாக இல்லை. யாருக்கும் அந்த மனமும் வரவில்லை. அதனால் அவர் இருந்திருக்கிற அந்த பிச்சைக்காரனை நோக்கி போனார். போய் அவர் பக்கத்துல உட்கார்ந்து அவரோட தட்டுல இருந்து சாப்பிட ஆரம்பிச்சார். ஏன்னா அப்பதான் அந்த பிச்சைக்காரனுக்கு யாரோ ஒருத்தர் தட்டுல சாப்பாடை போட்டு வச்சுட்டு போயிருக்காங்க. அந்த பிச்சைக்காரன் சாப்பிட தொடங்கும் போது இவரும் போய் பக்கத்துல உட்கார்ந்து சாப்பிடவும் அந்த பிச்சைக்காரன், என்னப்பா உனக்கு பசிக்குதா, இந்த தட்டுல இருக்கிற மொத்த சாப்பாடையும் நீயே சாப்பிடு வயிறார அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. ஆனா வந்த சாதுவோ, இல்லை இல்லை எனக்கு கொஞ்சம் போதும், நீ மீதி சாப்பிடு அப்படின்னு சொல்றாரு. வேணாப்பா உனக்கு பசி அடங்காது, நீ ரொம்ப களைப்பா தெரிகிற, நீ சாப்பிடு அப்படின்னு சொன்னா, இல்லை இல்லை பரவாயில்ல அப்படின்னு அந்த சாது சொல்லவும், அப்பா உன்னை பத்தி எனக்கு தெரியும், நீ யாருன்னோ எனக்கு தெரியும், நீ எதுக்காக வந்திருக்கனோ எனக்கு தெரியும், சாப்பிடுப்பா அப்படின்னு அந்த பிச்சைக்காரன் சொல்லவும் அந்த சாது சிரித்தவாறே, அது என்னப்பா அப்படி சொல்லிட்ட, நான் யாரு, எதுக்காக இங்கே வந்திருக்கேன் சொல்லு அப்படின்னோடனே, நீங்கள் முழுமையாக இந்த சாப்பாடை சாப்பிடுங்க நான் சொல்கிறேன் அப்படின்னோடனே சாது முழுமையாக அந்த சாப்பாடெல்லாம் சாப்பிட்ட உடனே அப்புறமா கேட்குறாரு, சொல்லுப்பா நான் யாருன்னொன்னே அந்த சாது 2 கைகளையும் கூப்பி கண்களில் கண்ணீர் மல்க, ஐயனே ஈசா என் அப்பனே சிவனே என்று காலில் விழுந்து விட்டானாம். விழுந்த உடனே அந்த சாது அவனை தூக்கி நிறுத்தி, என்னப்பா சொல்ற அப்படின்னு கேட்ட உடனே, ஐயா சிவபெருமானே, யாருமே என்கிட்ட வந்து நிற்க கூட முடியாமல் ஓடி போயிடுவாங்க. ஆனால் எப்போ என் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு என் மேலே கையை வச்சு என்னோட சாப்பாட்டில் பாதியை நீங்கள் சாப்பிட்டீங்களோ, அப்போ நீங்கள் யாராக இருக்க முடியும், என்னோட சிவனாக தானே இருக்க முடியும், எனக்கு அருள் கொடுக்க வந்த எம்பெருமானாக தானே இருக்க முடியும். ஈஸ்வரா, அதனால தான் நான் உன்னை கண்டறிஞ்சேன்னு சொன்ன உடனே சிவபெருமானுக்கு அகம் குளிர்ந்து போய் அவனை நோக்கி தரிசனம் தந்து, உனக்கு விடிவு காலம் ஏற்பட்டு விட்டது, இன்னும் சிறிது காலத்தில் நீ எம்மை வந்து அடைவாய் என்று அருள் பாலித்து விட்டு மறைந்தாராம். நாம் எந்த நிலையில் இருந்தாலும் சிவநாமத்தை உச்சரித்து கொண்டு இருந்தால் அவர் எந்த வடிவிலாவது நமக்கு வந்து அருள் கொடுத்து அரவணைப்பார் என்பதை உணர்த்தும் அற்புதமான கதைதான்